ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐ செக்ஷனில் உள்ள ப்ரீஸ்ட்ரெஸ் கான்க்ரீட் பீம் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ லைவ் லோட் கொடுத்துட்டாங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐ செக்ஷனோட கிராஸ் செக்ஷன் ஃப்ளாஞ்சு வெப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ த பீம் இஸ் ப்ரீஸ்ட்ரெஸ் பை அன் எஃபெக்டிவ் ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் ஆஃப் 235 kN அட் அ சூட்டபிள் எசென்ட்ரிசிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த எசென்ட்ரிசிட்டி ரெக்வயர்ட் ஃபார் த ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கணும். செகண்ட் பார்ட் என்னென்னா, சப்போஸ் டெண்டான் கான்சென்ட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் லோடு பி இருக்கா அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், செகண்டு பி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஐ செக்ஷனோட டைமென்ஷன். ஸோ இது மேலே இருக்கா, மேலேயும் கீழே இருக்கா, இதுதான் ஃப்ளாஞ்சு, இதுதான் வெப்பு. சரியா, இதுதான் ஃப்ளாஞ்சு. இப்போ 2 ஃப்ளாஞ்ச் இருக்குது, வெப் இருக்குது. ஸோ ஃப்ளாஞ்சோட வித் 200 mm, அதோட திக்னஸ் 60 mm. அடுத்தது வெப்போட ஹைட் 280, அதோட திக்னஸ் 80 mm. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி 235 kN. ஸோ இது 8 மீட்டர் ஸ்பேனு, அதோட யூடிஎல் 4 kN/மீட்டர். சரியா, நெக்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஏரியா பாருங்கள், இங்கே 200 × 60. சரியா, 2 இருக்குது, 200 × 60 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இன்ட்டு 2 போட்டாலும் ஓகே தான். சரியா, 200 × 60 ப்ளஸ் வெப் 280 × 80. ஸோ டோட்டல் ஏரியா கிடச்சிடும். Z is equal to I/I. ஐன்றது ஃபஸ்ட்டு டோட்டலாக எடுத்துக்கோங்க. BD3/12. B 200, D 400. BD3/12 மைனஸ் 200ல் இந்த 80 போயிருமா, மீதி என்ன இருக்கும், 120 இருக்கும். ஸோ 120 × 280 இருக்கா ஹைட்டு, BD3/12. ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐ வேல்யூ கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு Z கிடச்சிரும். Y என்ன போடுவீங்க, D/2. ஸோ ஹைட் எவ்வளவு, 400 mm, அது பாதி /2 போட்டிங்கன்னா உங்களுக்கு Z வேல்யூ கிடச்சிரும். Z வேல்யூ மில்லிமீட்டர் க்யூப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் 0.0464 × 24. ஸோ இது என்னது, ஏரியா இன்ட்டு 24. சரியா, நெக்ஸ்ட்டு ஸோ ஏரியா இங்கே பாருங்கள் 46400 mm² இருக்கா. 24 kN/மீட்டரில் இருக்கிறதுனால நம்ம இதையும் என்ன பண்ணுறோன்னா mm² போட்டிருக்கோம். அதனால 0.0464 போட்டிருக்கோம். ஸோ இது யூனிட் வெயிட். சரியா, யூனிட் வெயிட். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு கிடச்சிரும். லைவ் லோட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் லோடு செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் ப்ளஸ் லைவ் லோட் ரெண்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு மொமெண்ட்டு ஃபார்முலா WL²/8. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். லெட் அஸ் அஸ்யூம் 0 ஸ்ட்ரெஸ் இன் த பாட்டம் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர். ஸோ ஃபஸ்ட்டு P/A ப்ளஸ் PE/Z பாட்டமில் கண்டுபிடிக்கிறோம், மைனஸ் M/Z இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கண்டுபிடிக்கிறோம். சரியா, ஸோ எதுக்காக நம்ம கண்டுபிடிக்க பாட்டம்னா ப்ராப்ளத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், such that the resultant stress at the soffit of the beam கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ சாஃபிட்னால கீழே, அதனால தான் கீழே உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ கீழே உள்ள ஸ்ட்ரெஸ்ஸிங் எடுத்துருக்கோமா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லோடு உங்களுக்கு தெரியும் 235 kN, ஏரியா தெரியும், தான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் M/Z. M எதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இன்ட்டு 10⁶ Nm/mm சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுலேருந்து கண்டுபிடிச்சலாம், மற்ற எல்லாம் தெரியும். சரியா, ஸோ இதுலேருந்து கிடச்சிடும். சரியா, 83 mm. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் என்னது, டெண்டான் இஸ் கான்சென்ட்ரிக் அப்படின்னா P என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ P/A மைனஸ் M/Z இஸ் ஈக்குவல் டு 0. இது கான்சென்ட்ரிக்னால இந்த டேர்ம் வராது. சரியா, வராது, 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். P/A மைனஸ் M/Z இஸ் ஈக்குவல் டு 0. இதில் P மட்டும் தான் தெரியாது, மற்றபடி இங்கே இருக்கா, ஏரியா அதை போட்டுக்கோங்க. M இங்கே இருக்குது, இதை போட்டுக்கோங்க. Z இந்த இருக்குது, இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இதுலேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு P 450 kN கிடச்சிருக்கும். ஸோ ஆன்சர் E83, P 450 kN. That's all. Thank you for watching. If you like this video, please subscribe our channel.